குற்றவாளி கைது பண்ணி அவன் நகையை திருடி இருப்பான். அந்த நகையெல்லாம் எங்கடா வித்தன்னு காட்டுவான். அவன் வித்த இடத்துல காட்டாமல் வேறோட கடையை தான் காட்டுவான். அந்த கடைக்காரனை போய் இவன் சொல்கிறான் நீ நகையை கொடுன்னு கேட்பாங்க. இதெல்லாம் முரண்பாடான விஷயங்கள். போலீஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பிரச்சனை முடியணும், அவங்களுடைய டார்கெட் கம்ப்ளீட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக எந்த அளவுக்கு வேணாலும் போகக்கூடிய அளவுக்கு தான் அப்பவும் இருந்தாங்க, இப்பவும் அந்த அளவுக்கு தான் இருக்காங்க. ஓகே. இந்த வகையில் தான் வீரப்பனுக்கு ஆதரவு செஞ்சவங்கிற பேரில் கண்மூடித்தனமாக பலரை அடிச்சிருக்காங்க, பலரை சுட்டு கொண்டிருக்காங்க. இந்த தாக்குதல்களை ஒட்டி தான் அவர் அதிகாரிகள் மேல கோபம் கொண்டு அவங்கள பழி வாங்கணும் அப்படின்ட்டு அடிக்கிறதுக்காக போறாரு. ஸோ அப்படி போற இடத்துல சூறையாடிப்பட்டு வந்த துப்பாக்கிகள் தான் இது அப்படின்ட்டு பல இடங்கள் எல்லாமே காவல்துறை அதிகாரிகளே அடிச்சு. அதை ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் தானே அதுல இருக்கக்கூடிய புல்லட்ஸ் அதெல்லாமே இருக்குமே, அதெல்லாமே ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தீர்ந்து போகும்போது அதுக்கு என்ன பண்ணுவாங்க, அதை ரீஃபில் பண்றது இல்லை. 92, 93 காலகட்டத்தில் இவர்கிட்ட 303 துப்பாக்கி 2 3 வச்சுருந்தாங்க. இந்த துப்பாக்கி வச்சுருக்காங்க. அந்த துப்பாக்கிக்கான தோட்டா கிடைக்காத பட்சத்தில் காவல்துறையோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய சில புரோக்கர்ஸ் இருக்காங்க, அவங்க மூலமாக இவர் வாங்கியிருக்கார்.